காளியின் அருள்வாக்கு மந்திரம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய், முனி கோளாறு, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும். மேலும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல், சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடைபெறும். அனைவருக்கும் வணக்கம். நாம இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க இருப்பது சக்தி வாய்ந்த வசிய முறை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வசியத்திற்கு எதை பயன்படுத்த போறோம் அப்படின்னாக்க, கருமஞ்சளை பயன்படுத்தி நாம சகல விதமான வசியங்களும் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி அப்படின்றத இந்த வீடியோ பதிவுல பார்ப்போம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கருமஞ்சளை பயன்படுத்தி என்ன விதமான வசிய காரியங்கள் செய்யலாம் பார்த்தீங்கன்னாக்க, பணவசியம். கருமஞ்சள் எங்க பயன்படுத்தினாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பணங்கள் அதிகமா இருக்கும், வரவுகள் நிறைய இருக்கும். உங்களை விட்டு போனா பணம் உங்களை தேடி வரும். நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து அந்த பணத்தை வாங்க முடியல அப்படின்னாக்க, நீங்க இது மாதிரியான ஒரு தாந்திரிய வேலைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையான அந்த பணம், நீங்க யாருக்கிட்டையாவது பிறருக்கு கடனா கொடுத்த பணமோ அல்லது உங்களுக்கு யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருக்கக்கூடிய பணமா இருந்தாலும் சரி, அது உடனே வரும். அதே போல பாத்தீங்கன்னாக்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னாக்க, இந்த கருமஞ்சளை பயன்படுத்தி அவர்களுக்கு வசியத்தை ஏற்படுத்தலாம். அதுக்கடுத்ததா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுறதுக்கும் இந்த கருமஞ்சளை நம்ம பயன்படுத்தலாம். முதல்ல நம்ம வசியம் எப்படி பண்றத பார்க்கலாம். இந்த வசியத்திற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கருமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள். இது ரெண்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா, கருமஞ்சளை நம்ம எடுத்து நிழல்ல உலர்த்தணும். அதை உலர்த்தி அதை அரைக்கணும். வெயில வைக்க கூடாது, வெயில காய வைக்க கூடாது, நிழல்ல காய வைக்கணும். காய வச்சு அரைக்கணும். அதை அரைச்சு கஸ்தூரி மஞ்சள் கூட சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து மூன்றாவது ஒரு பொருள் பாத்தீங்கன்னாக்க, கடல் உப்பு. கடல் உப்பு கடையில போய் வாங்கக்கூடாது. கடையில வாங்கினீங்க அப்படின்னாக்கா அதுல கெமிக்கல் கலந்துருப்பாங்க. அதனால கடல் உப்பு நமக்கு வேண்டாம். நேரடியா உப்பளத்துக்கு போயிட்டு அந்த உப்பளத்துல இருந்து நீங்க வாங்குற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா, தெருக்கல்ல வித்துட்டு வரக்கூடியவங்க சாக்குல வச்சு வித்துட்டு வருவாங்க. நேரடியா அங்க கம்பெனில இருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா உப்பளத்துல இருந்து எடுத்துட்டு வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஒரு படியோ 2 படியோ நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே போல பாத்தீங்கன்னாக்க, அந்த கொஞ்சம் உப்பு, நீங்க எந்த அளவுக்கு நீங்க இந்த மஞ்சள் அரைக்கிறீங்களோ அதே சம அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உப்பு கலந்துக்கணும். இந்த உப்பு கலந்துட்டு அதுல என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நீங்க வெள்ளி செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல உங்க வீட்டுல வழக்கம் போல சாமி கும்பிடும் பொழுது சாம்பிராணி போட்டு நீங்க என்ன செய்யணும், சாம்பிராணி போடும் பொழுது அந்த சாம்பிராணி கூட நீங்க இந்த அரைச்சு வச்சிருக்கக்கூடிய மஞ்சளை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நீங்க அதுல சாம்பிராணி போடும்போது அந்த புகையானது நீங்க புகையூட்டும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி அல்லது காதலராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாரு வசியமாகணுமோ அவங்களோட பேரை சொல்லி அந்த வீட்டில் நீங்க தீபதூபம் காட்டும் பொழுது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அவங்க சீக்கிரம் வசியமாகுவாங்க. அதே போல பண விஷயத்துக்கு இந்த கருமஞ்சளை ஒரு சிகப்பு துணியில கட்டணும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு துணி, ஏதாவது கோவில்ல, காளி கோவில்ல இருக்கக்கூடிய சிகப்பு துணியை வாங்கிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னாக்க நீங்க கோவில்ல இருக்கக்கூடிய துணியை வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். எந்த துணியெல்லாம் கட்டலாம். அதாவது பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் துணியில நாம எந்த துணி வேணும்னாலும் பயன்படுத்தலாம். ஆனா கோவில்கள் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் கட்டி இருக்கக்கூடிய ஒரு சேலையோ, இந்த சேலையில வாங்கிட்டு வந்து அல்லது துணியோ அல்லது துண்டோ நீங்க வாங்கிட்டு போய் கொடுத்து கூட அந்த அம்பாளுக்கு சாத்தி கூட கொண்டு வந்து பயன்படுத்தலாம். அப்படி வாங்க முடியாதவங்க கோயில்ல கேட்டு அவங்கள்ட்ட வாங்கி, அந்த அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்ட்ட வாங்கி நீங்க அதுல பயன்படுத்தலாம். இப்ப அந்த மாதிரி ஒரு பொருள், அந்த மாதிரி ஒரு துணி வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா கருமஞ்சளையும் உப்பையும் அந்த சிகப்பு துணியில கட்டணும். கட்டிட்டு அந்த கோவில்ல நீங்க துணி வாங்கக்கூடிய அந்த கோவில்ல எரியக்கூடிய விளக்குல எரியக்கூடிய கருப்பு மை, அந்த விளக்கு சுடலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சுடலையில இருக்கக்கூடிய அந்த விளக்குல எரியக்கூடிய அந்த சுடலை எடுத்துட்டு வந்து என்ன கொஞ்சம் வாங்கிக்கணும். அதை வாங்கி என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நீ சிகப்பு துணியில கட்டின பிறகு அந்த சிகப்பு துணியில ஒரு பொட்டு வைக்கணும். எதுல பொட்டு வைக்கணும் அப்படின்னாக்க, அந்த கருப்பு மையில நீங்க பொட்டு வைக்கணும். இதை பொட்டு வச்சு நீங்க அமாவாசை அன்னைக்கு இந்த வேலையை செய்யணும். அமாவாசை அன்னைக்கு இந்த வேலையை செஞ்சு உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு உங்களுடைய வீட்டுக்கு முன்பகுதியில் கட்டி விட்டீங்க அப்படின்னாக்க,
அந்த வீடு என்னைக்குமே செல்வாக்கா இருக்கும். பணங்காசு நிறைஞ்ச பாக்கியமா இருக்கும் அந்த வீட்டுல. அதே போல பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல கல்லாப்பட்டியில இந்த விஷயத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யாருக்கும் தெரியக்கூடாது. தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சீங்க அப்படின்னாக்க வெளியாட்களுக்கு தெரியாம பாத்துக்கணும். வெளியாட்களுக்கு தெரியாம அந்த கல்லாப்பட்டிக்குள்ள நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க இத ஒரு துணியில கட்டி உள்ளுக்குள்ள வச்சுட்டீங்கன்னாக்க தனவசியம் பணம் எப்போதுமே உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எந்த வழியிலனாலும் சரி உங்களுக்கு நிறைய வியாபாரங்கள் உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு வழக்கம் போல இருக்கக்கூடியதை விட அதிகம் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய லாபங்கள் அதிகமாகும், வியாபாரங்கள் அதிகமாகும். வியாபாரங்கள் அதிகமாகணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வருவாங்க. உங்களே அறியாம அந்த இடத்துல நிறைய கூட்டங்கள் இருக்கும். உங்களுடைய தொழில் நல்லா இருக்கும். அதுக்கடுத்ததா நாம வீட்டுல இருக்கக்கூடிய செய்வினைகளை நீக்கலாம். அதே போல நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகளை விளக்கக்கூடிய முறை அப்படின்றத பார்ப்போம். கருமஞ்சள், அது கூட பாத்தீங்கன்னாக்க கஸ்தூரி மஞ்சள், மருதாணி இலை, மருதாணி விதை, அதுக்கடுத்ததா கிராம்பு, அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னாக்க தாமரமணி. இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒன்னு அரைச்சுக்கணும். அரைச்சுக்கிட்டு நீங்க வழக்கம் போல எப்போதும் போல சாமி கும்பிட்டு சாம்பிராணி போடுவீங்கல்ல, அதே போல என்ன செய்யணும் அப்படின்னாக்க தீப தூபம் காட்டி அதுக்கு என்ன செய்யணும், சாம்பிராணி போடணும். சாம்பிராணி போடும்போது அந்த சாம்பிராணி கூட இதை கலந்து நீங்க போடும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய சக்தியும் விலகும். பொதுவாகவே நம்ம தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னாக்க கண்டிப்பா இது மாதிரியான முறைகளை நீங்க செஞ்சு ஒரு 8 வகையான பொருட்களை சேர்த்து நீங்க தீபதூபம் காட்டி சாம்பிராணி புகை போடும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய சக்திகள் விலகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், எதிர்ப்புகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வருமானங்கள் ஈட்டுறதுக்கு, சிறப்பான தொழில் அமைவதற்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த விஷயம் பண்ணி கொடுக்கும். அதனால ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு விதமான முறைகள் இருக்கு. அதை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு தொழில் முறைகளை சிறப்பா செய்யுங்க. அதே போல குடும்பங்களை சிறப்பா நடத்துங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் நீக்கிறதுக்கு இந்த ஒரு கருமஞ்சள் போதும். இந்த கருமஞ்சளை பயன்படுத்துங்க. பிரச்சனைன்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த கருமஞ்சளை பயன்படுத்தி இதுல இருந்து மீண்டு வாங்க. தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ந்து நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.